சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு காலகட்டம் எப்படி இருக்கு சார்? அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை இந்த ஒரு 3 வருட காலமாக இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தீருமா சார்? சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா சார்? வண்டி வாகனங்கள்லாம் ப்ரொஃபைட்டாக வாங்கலாம். ஆனால் அம்மா வழி அப்பா வழி உறவுகள் எப்படி இருக்கும் சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சந்தோஷத்தை, சிரமம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாடு சரியானதாக இருக்கும்? அதாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் 2026 ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் டிஜே சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கறத இந்த குரு பகவான் டிசைட் பண்ற இடத்துல இருக்காரு இல்லையா? சோ இப்ப குரு பகவான் குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகம் குரு பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கும். ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் ஒரு ராசியை விட்டு கடந்து வர்றாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும் அவங்க ஒரு நிழல் கிரகமாகவே ஒரு சர்ப கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மித்த 7 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரக ரீதியாக பார்க்கும்போது 7 கிரகங்களில் மிக ஒரு சுபர் அப்படின்னா அது நம்ம குரு பகவான் மட்டும்தான். ஸோ இந்த குரு பகவான் மட்டும்தான் முழுமையான சுபராக இருக்கார். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு பகவான் கொடுக்கார். அதனால தான் அவர் கொடுக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை கிடக்க 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஓகே, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார், பக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது 4ஆம் இடமான காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ள வரும். இந்த கடகராசி என்பது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்சமான ராசி. கடகராசி தான் நம்ம குரு உச்சமடைகிறார். ஸோ தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போகிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கும். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுற்று சுற்றி அவர் இப்போ இங்கே உள்ளே வராரு. ஸோ மக்கள் அனைவருக்குமே மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நிலையாக தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க போகிறார் என்பது உண்மை. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். அடுத்ததான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இப்போ விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வரார். இங்கே விரயத்துக்கு வரார். ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் போச்சு, எங்கே இருக்குது இன்னும் விரயத்துக்கு வேறு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னா சுப விரயத்தை தரப்போகிறார். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை இந்த ஒரு 3 வருட காலமாக நீ சிங்கண்டா, நீ ராஜாடா, நீ ராணிமா அப்படின்னா போறியா இல்லையா, கடுப்பாயிரும் பார்த்துக்கோ. நான் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், ஏமாந்துட்டேன், நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சேன், பார்க்க தான் நான் மந்தாவாக இருக்கேன், ஆனால் எனக்குள்ள உள்ள பிரச்சனையை கேட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அவருடைய கடமையை செஞ்சார். அதாவது ப்ரூஃப் பண்ணார். இவங்க கூட உள்ளவங்களாம் யார், இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டுருக்காங்களா இல்லை இவங்களுடைய சும்மா ஒரு சீன் போட்டு இவங்களை நடிச்சுக்கிருக்காங்கிறத குரு பகவான் ஒரு பக்கம் சனி பகவான் உணர்த்துறார்.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட 2025 மே மாதம் உள்ளே வந்திருந்து அடி மேல் அடி. அதாவது சிம்ம ராசியில் மன அழுத்தங்கள் இல்லாமல், மன போராட்டங்கள் இல்லாமல் நினச்சதை முடித்தது யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டால் கிட்டத்தட்ட 99% யாருமே சொல்ல மாட்டாங்க. ஐயா முடியல, எனக்குலாம் உண்மையிலே ஏன் இருக்குன்னே தெரியல, உயிர் இருக்கா இல்லையா கூட டவுட்டில் தான் அப்பப்போ நாங்கள் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற நிலைமையில தான் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க. அதுவும் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாமல் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எவ்வளோ பெரிய தடையை கொடுக்கணுமோ, எவ்வளோ தூரம் மன அழுத்தத்தை கொடுக்கணுமோ, இவங்களுக்கு மன அழுத்தத்தை கிரகங்கள் கொடுத்துச்சு. அது இவங்களுடைய உறவுகள் மூலமாக, இவங்களுடைய கணவர் மூலமாக, இவங்களுடைய மனைவியின் மூலமாக. அதாவது அவமானம்னா என்னன்னு கேட்க வேண்டிய நிலைமையில் இருந்த நம்ம சிம்மராசி பூர்வ நட்சத்திரக்காரங்க இப்போ அவமானத்தை மட்டுமே நிறையா சந்தித்தாங்க, நிறைய குழப்பத்தை சந்தித்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சிம்ம ராசியில் உள்ள பூர்வ நட்சத்திரக்காரங்களும் பெற போகிறாங்க. சிம்ம ராசி அன்பர்களும் உறுதியாக பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தீருமா சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்கிறது ஒரு ஆகாத ஒரு செயல். ஏன்னா இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நீதி நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டால் பட்டுனுக்கு வந்து கை நீட்டிடுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த 3 வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக நம்பி கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குறது சரி நம்ம வஞ்சிடக்கூடாது, இவங்க நம்மளை எது கேள்வி கேட்டக்கூடாதுன்னு அந்த கடன் இன்னொரு கடன் வாங்கி கொடுக்குறதுன்னு மாற்றி வாங்கி கொடுத்தது. இதில் வந்து சில சிம்மராசி நண்பர்கள் தனக்காக வாங்காமல் நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு வாங்கி கொடுத்துட்டு இப்போ இவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா சிம்ம ராசி எப்போ டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, எப்போ வாக்குமூலம் கொடுக்காங்களோ, வாக்குறுதி கொடுக்காங்களோ அப்போவே லாக் ஆகிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இவங்க கடன் பிரச்சனையில் அதிகமாக சிக்கி தவிக்கிறாங்க. இவங்களுடைய கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வந்து கவலைப்படாமல் படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதுபோல் சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா சார்? வண்டி வாகனங்கள்லாம் ப்ரொஃபைட்டாக வாங்கலாம், ஆனால் வண்டி வாகனங்களை கரெக்டான முறையில் பயன்படுத்தி ஓட்டணும். ஸோ 8 போடுறது 10 போடுறதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் கையில் 10 போட வேண்டிய நிலைமை, காலில் கெட்டு போட வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ கவனமாக வண்டி வாகனங்கள் வாங்கி ஓட்டினாங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் உறுதி. கண்டிப்பாக சார். இப்போ நீங்களே சொன்னீங்க கையெழுத்து போடுறது, யாரையாவது நம்பி வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட அவ்வளோதான் சிம்மராசிக்காரர்கள் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரு பயிற்சி காலத்தில் ஏதாவது வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறாங்களா? அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கா. அப்போ அந்த சனி பகவானை குரு பகவான் பார்வை மூலமாக பார்க்கறனால கொஞ்சம் இன்னல்கள் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இவங்களுக்கு ஏதோ இந்த டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க போய் ஹெல்ப் பண்ண போய் தான் நிறைய மாட்டியிருக்காங்க. இவங்களுக்காகலாம் வரமாட்டாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டினா தான் இவங்க நிறைய விஷயம். ஸோ இந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு சூழ்நிலை, தான் தப்பு செய்யாமல் பிறரால் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அத்தனைத்திலிருந்தும் ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கப்படும். கண்டிப்பாக சார். அம்மா வழி அப்பா வழி உறவுகள் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறவுகள் தான் எங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது? அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சந்தோஷத்தை தொலைத்தவர்களுக்கு சந்தோஷத்தை நிலையாக கொடுக்கக்கூடிய தன்மை, வீடு மனை வாங்கக்கூடிய தன்மை, நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை. அதுக்கடுத்து அம்மா, 4ஆம் இடம் அம்மா ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க. இவங்க அம்மாவுக்கு இவங்களுக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கும். நல்லா கேர் பண்ண அம்மா இப்போ ஏன் பேச மாட்டேங்காங்கன்னே தெரியாது. மனசை போட்டு இவங்க தூங்குவ கூட நேசித்தே தூங்க, இதுக்கு அம்மா பேச மாட்டாங்க, அம்மா ஏன் நம்ம கூட பேச மாட்டேங்கன்னு கூட யோசிச்சுக்கலாம். சில நேரங்களில் அம்மாவுக்கு ஹெல்த் வைஸாக நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த நிலை எல்லாமே மாறி அம்மா மகன், அம்மா மகள்ங்கிற உறவு கொஞ்சம் வலிமை அடைந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷங்கள் நிலைச்சிருக்க வாய்ப்பு சிம்மராசி. கண்டிப்பாக சார். சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். இருந்தும் சிரமம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாடு சரியானதாக இருக்கும்? அதாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் 2026 நம்முடைய சிம்மராசி அன்பர்கள், அதாவது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் அன்னையை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களையும் சிரமமில்லாத வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய
ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சார். குரு பயிற்சி காலகட்டத்தில் 12 ராசிகளுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த வகையில் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த கடவுள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.